மக்களே, நான் இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து தயாரிக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து இந்த மெத்தட் வந்து பழைய மெத்தட் தான். ஆனால் நான் இதில் வந்து வேம்பாலை பட்டை போட்டிருக்கேன், வெட்டி வேர் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வந்து கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. கொஞ்சமாக கருஞ்சீரகம், வேம்பாலை பட்டை, வெட்டி வேர். இதை வந்து நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு ஆயில் தயாரிக்க போகிறேன். ஸோ எல்லாமே குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கிற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து 1/2 லிட்டர் குவான்டிட்டி இருக்க பாட்டில் இது. ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக ஊற்றுறேன். ஸோ இது போல் ஆயில் வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஒரு ஷேக் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக குறையும். அதே போல் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இப்படி டைரெக்டாக சன்லைட்டில் வந்து வச்சுருங்க. எங்கள் ஏரியாவில் வந்து குரங்குகள் நிறைய இருக்கும். வணக்கம் மக்களே. மார்னிங் வேம்பாலை பட்டை போட்டு எண்ணெய் வச்சுருந்தேன். உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருந்தேன். ஸோ அதனோட நான் எண்ணெய் கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெம்பாலை பட்டை, வெட்டி வேர், கருஞ்சீரகம் 3 சேர்த்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் வச்சேன். இது ஒரு 2 or 3 days வந்து வெயில் வச்சு நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். முடி கண்டிப்பாக வளரும். தேங்க்யூ.